நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். स्थिते मनसि सुस्वस्थे शरीरे सतियो नरः धातु साम्ये स्थिते स्मर्ता विश्वरूपञ्च मामजं ततस्तं म्रियमाणन्तु काष्ठपाषाणसन्निभम् अहं स्मरामि मद्भक्तं नयामि परमाङ्गतिं. வராகப் பெருமானுடைய அற்புதமான ஸ்லோகம் இது. திருமால் பன்றியாக திருவவதாரம் செய்தார். நீண்ட நெடுதுயர்ந்த திருமேனியோடே பிரளய சமுத்திரத்தில் அகப்பட்டு கொண்ட பூமாதேவியை இடர்ந்தெடுத்தார். தன் கோரைப்பற்களாலே பூமாதேவியை தூக்கி தன்னுடைய திருமடியிலே அமர்த்தி கொண்டார். அந்த பெருமானே பூவராகசுவாமி, ஸ்ரீ பூ வராகசுவாமி. ஸ்ரீமுஷ்ணம்ங்கிற திவ்யதேசம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த இடத்துல தான் ஸ்ரீ பூவராகசுவாமி எழுந்துருளி இருக்கிறார். ஏன் வெறும் பூவராகசுவாமி தானே, ஸ்ரீ பூவராகன்னு சேர்த்து சொல்லணுமானால் ஸ்ரீதேவி பூதேவி இரண்டு நாய்ச்சிமார்களும் சேர்ந்திருக்கக்கூடிய வராக பெருமான். அந்த திவ்ய க்ஷேத்திரத்தில் சிறு வடிவத்தோடே பெருமாள் வராகனா பிறந்தது ரொம்ப பெரிய வடிவம். ஆனால் ஸ்ரீமுஷ்ணத்தில் சேவிச்சுட்டோம்னால் சிறு வடிவம், ஆனால் தென் என்றிருக்கக்கூடிய வடிவம். அந்த பெருமானுடைய திருமேனியை சேவித்தாலே என்ன திண்மை, என்ன வலிமை, என்ன சக்தி, என்ன ஒரு அகங்காரம். நாம கொண்டு இந்த பூமாதேவியை ரட்சித்தோம். அந்த அகங்காரம் பெருமானுக்கு இருக்கலாம், நமக்கு அகங்காரம் கூடாது. பெருமான் அகங்கரித்தால்தான் அவர் கடவுள். நாம் அகங்காரம் இல்லாமல் பெருமான் திருவடிகளே சரணம்னு சொன்னால்தான் நாம் சரணாகதர்கள், பக்தர்கள். ஸ்ரீமுஷ்ணம் திவ்ய க்ஷேத்திரத்தை அவசியம் அனைவரும் போய் சேவிக்க வேண்டும். ரொம்ப ஆச்சரியமான இடம். அது நடுநாட்டுக்கு பக்கத்தில் இருக்கு. ஓர் புறத்தில் திருக்கோவலூர், மற்றொரு புறத்தில் திருவகீந்திரபுரம். சற்றே தெற்கு நோக்கி வந்தோமானால் ஸ்ரீமுஷ்ணம் திவ்ய க்ஷேத்திரம். அங்கே தான் ஸ்ரீ பூவராக சுவாமி எழுந்துள்ளிருக்கார். அவருடைய திருமேனியை சேவித்தால் நின்ற திருக்கோலம், தன் திருமுகத்தை ஓர் பக்கம் திருப்பி கொண்டிருக்கிறார், நிமிர்ந்து நோக்கி கொண்டிருக்கிறார். இரண்டு திருக்கைகளையும் தன்னுடைய இடையில் வைத்து கொண்டிருக்கிறார். கைகளில் சக்கரத்தையும் சங்கத்தையும் ஏந்தி கொண்டிருக்கிறார். அந்த சிலா திருமேனிக்கு கீழேயே ஸ்ரீதேவி பூதேவி நாச்சிமார்கள் இருவரும் எழுந்தருளி உள்ளார்கள். வராகப் பெருமானை இன்று சேவித்து கொண்டோம். எதற்காக வராகனை பற்றி சொன்னேன் தெரியுமா? அவரை பற்றி பாடி அவர் ஒருத்தரே நம்மை கடைத்தேற்றக்கூடியவர், அவர்தான் நம்ம சம்சார சாகரத்திலிருந்து தூக்கி விடுவார். இந்த அர்த்தத்தை சொன்னவரே சுவாமி நம்மாழ்வார். தற்போது நாம் நம்மாழ்வாருடைய உற்சவத்தை கொண்டாடி கொண்டு வருகிறோம். வைகாசி மாதம் விசாக நட்சத்திரம் நம்மாழ்வாருடைய திருவவதார நன்னாள். உண்டோ வைகாசி விசாகத்து கொப்பரு நாள், உண்டோ ஷடகோபர் கொப்பொருவர், உண்டோ திருவாய்மொழி கொப்பு, தென் குருகைக்குண்டோ ஒரு பார்தனில் ஒக்குமூர். ரொம்ப ஆச்சரியமான பாடல். உபதேச ரத்தினமாலைங்கிற பிரபந்தத்தில் இருக்கு. நம்மாழ்வாருக்கு நிகரானவர் உண்டா? அவர் பாடிய திருவாய்மொழிக்கு நிகரான பிரபந்தம் உண்டா? அவர் அவதரித்த திருநகரி ஆழ்வார் திருநகரிக்கு சமமான திவ்ய க்ஷேத்திரம் உண்டா? அவர் பிறந்த வைகாசி விசாக நட்சத்திரத்துக்கு சமமான ஏற்றமுடைய நட்சத்திரம் உண்டா? இல்லையே. ஜூன் மாதம் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆழ்வாருடைய திருநட்சத்திரம். நாம் இப்போ இருக்கிறது 2012 வருஷம் ஜூன் மாதம் 3ஆம் தேதி, அதாவது வைகாசி மாதம் விசாக நட்சத்திரம் நம்மாழ்வாருடைய திருநட்சத்திரம். ஒரு முறையாவது கண்டிப்பாக ஆழ்வார் திருநகரிக்கு செல்ல வேண்டும். உங்கள் எல்லாரிடத்துலையும் பிரார்த்தனை. ஆழ்வாருடைய உற்சவம் 10 நாள் நடக்கும். அதில் 2 உற்சவம் ரொம்ப முக்கியமான உற்சவம். 5ஆம் திருநாள் 6ஆம் திருநாள் முக்கியமான உற்சவம். அதே போல் 10ஆம் திருநாள் இறுதி திருநாள் முக்கியமான உற்சவம். இது என்ன நடக்கும்னால் 5ஆம் திருநாளும் 6ஆம் திருநாளும் சுற்றி இருக்கக்கூடிய நவதிருப்பதி எம்பெருமான்கள். ஆழ்வார் திருநகரிங்கிறது திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூர் போகும் மார்க்கத்தில் உள்ளது. ஸ்ரீவைகுண்டம்ங்கிற ஊர் வரும். தாண்டினோம்னா திருக்குருகூர் ஆழ்வார் திருநகரி. ஆழ்வார் நடுவாக எழுந்துள்ளிருக்கிறார். சுத்தி 9 திருப்பதிகள், 9 திவ்ய க்ஷேத்திரங்கள் உண்டு. அதில் ஆழ்வார் திருநகரியே ஒன்று. அதுக்கடுத்து பக்கத்திலே திருக்கோளூர், இன்னும் தள்ளி போனோம்னா தெந்திருப்பேரை, இன்னும் நேர போனோம்னா பெருங்குளம். இதெல்லாம் ஒரு பரத்தில் இருக்கும் திவ்ய க்ஷேத்திரங்கள். மற்றொரு புறம் ஸ்ரீவைகுண்டம், வரகுணமங்கை, அதாவது நத்தம்னு பேர் வரகுணமங்கை, பக்கத்தில் திருப்புளிங்குடி. அதுக்கப்புறம் ரெட்ட திருப்பதி. ரெட்ட திருப்பதிங்கிறது திருத்தொலைவெல்லி மங்கலம். இப்படியாக மொத்தமாக சேர்த்து 9 திவ்ய க்ஷேத்திரங்கள்.
இந்த க்ஷேத்திரத்து பெருமாள் எல்லாருமே ஆழ்வார் திருநகரிக்கு அன்னைக்கு வருவார்கள். வெவ்வேற ஊரில் இருக்கிற பெருமாள் எல்லாரும் ஆழ்வார் திருநகரிக்குள்ளே வருவார்கள். வந்து நம்மாழ்வாரிடத்தில் பாசுரம் பெற்றுக்கொள்வார்கள். ஆழ்வார் தான் அவர்களை வரவேற்பார். இதுக்கு மங்களாசாசன உற்சவம்னே பேர். ஆழ்வார் ஒரு பெருமாளையாக வரவரைப்பார். அரையர் சுவாமி தாளம் தட்டி தட்டி பாசுரங்களை பாடுவார். அந்தந்த பெருமாள் உள்ளே நுழைவார். ஆழ்வார் அவரவருக்குரிய இடத்துல கொண்டு போய் எழுந்துருளி இருப்பார்கள். மதியம் அனைவருக்கும் அபிஷேகம் நடைபெறும், திருமஞ்சனம் நடைபெறும். அப்புறம் இரவு 11 மணிக்கு மேலே எல்லா பெருமான்களுக்கும் கருட சேவை நடைபெறும். இதுக்குத்தான் 9 கருட சேவை உற்சவம், நவதிருப்பதி கருட சேவை உற்சவம்னு சொல்லுவோம். ஒரு பெருமாளா கோபுரத்வாரத்தில் வந்து நிற்பார்கள். கோபுர கதவு திறக்கப்படும், ஓர் ஹாரத்தி காட்டப்படும். உடனே கிடுகிடுவென்று மாடத்தெருவில் பெருமான் பிரதட்சணம் வருவதற்கு ஆரம்பிப்பார். எல்லாரும் ஓர் பக்க வீதியில் போய் காத்துருப்பார்கள். எல்லாரும் ஒருத்தொருத்தரா வெளியில் வந்துடுவார். நம்மாழ்வார் ஹம்சவாகனத்தில் எழுந்துருடுவார். ஆழ்வாரே அன்னப்பறவையைப் போலே நல்லது தீயது பிரித்து கொடுத்தவர் அல்லவா? அன்னப்பறவைக்கு யாது பெருமை? இதெல்லாம் பாலையும் தண்ணீரையும் கலந்து வைத்தால் பிரிக்கும். இதான் அன்னப்பறவையோட வேறு. மானசரோவரம்ங்கிற ஹிமாச்சலத்துக்குள்ள இருக்கிற பெரிய குளத்தில் தான் அது வாழும். அந்த அன்னவாகனத்தில் தான், ஹம்சவாகனத்தில் தான் நம்மாழ்வார் எழுந்துருடுவார். என்னால் அவரே இது நல்லது இது தீயது, பெருமான பற்று மற்றதை விட்டுடு அப்படின்னு பிரித்து கொடுத்தவர் அல்லவா? அதனால் அவர் அன்னப்பறவையில் எழுந்துருடுவார். அதே போல் மதுரகவி ஆழ்வார் இந்த நம்மாழ்வாரையே எல்லாம்னு கொண்டு கண்ணுனஞ்சிறுத்தாம்புங்கிற பிரபந்தத்தை பாடிய ஸ்ரீ மதுரகவி ஆழ்வார் திருக்கோளூரில் அவதரித்தார். சித்திர மாசம் சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர். கண்ணுனஞ்சிறுத்தாம்புங்கிற 11 பாடல்கள் நம்மாழ்வாரின் பெருமையை எடுத்து கூற இந்த சிறு பிரபந்தத்தை பாடியவர். அவர் ஒரு நாற்காலி, தந்த குறிசில், பரங்கி நாற்காலி தந்த குறிசில் என்று பெயர். அதில் தான் எழுந்துருடுவார். இரவு முழுக்க மாட வீதிகளிலும் ரத வீதிகளிலும் புறப்பாடு நடைபெறும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். விடியற் காலையில் எல்லா எம்பெருமானும் மண்டபத்தை வந்து அடைவார்கள். பின்பு ஆழ்வார் ஒருத்தரையாக பிரியா விடை கொடுத்து அனுப்பி வைப்பார். ஒரு பெருமாளும் மண்டபத்தில் கொட்டரத்தில் வந்து நிற்பார்கள். ஆழ்வார் எதிர்த்தா போல எழுந்துருளிருப்பார். அரையர் சுவாமி தாளத்தை இசைத்து அந்தந்த பெருமானுக்கு ஆழ்வார் சமர்ப்பித்திருக்கும் பாடல். இந்த ஓரொரு ஊரையும் நம்மாழ்வார் பாடியிருக்கார். இந்த அந்தந்த ஊர் பெருமாள் வைகுந்தத்துள் நின்று, அதாவது புளிங்குடி கிடந்து வரகுணமங்க இருந்து வைகுந்தத்துள் நின்று தெளிந்தவன் சிந்தை அகங்கழியாதே என்னையாழ்வா எனக்கருளி நளிர்ந்த சீருலகம் மூன்னுடன் வியப்ப நாங்கள் கூத்தாடி நின்னார்ப்ப பளிங்கு நீர்முகிலும் பவளம் போல் கனிவாய் சிவப்பனி காணவாராயே, நீ காணவாராய்னு தவித்து போய் இந்த ஒரு பெருமானுக்கு ஆழ்வார் பாடியிருக்கார். அந்தந்த பாசுரத்தை அரையர் சுவாமி தாளமிசைத்து பாடுவார். அவரவர் பிரியாவிடை பெற்றுக்கொண்டு கிடுகிடுவென்னு தன் ஊரை நோக்கி சென்று விடுவார்கள். அப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய பாக்கியம். ஒரே திருநாள் அங்கே போனோம்னா 5ஆம் திருநாள் 6ஆம் திருநாள் தங்கினால் இப்போ முடிந்து விட்டது. ஏன்னா இப்போ இன்னும் 2 நாளைக்குள்ளே ஆழ்வாருடைய அவதார நட்சத்திரம் 10ஆம் திருநாளே வந்துவிட போகிறது. நீங்கள் எல்லாரும் ஜாக்கிரதையாக ஞாபகம் வச்சுட்டு அடுத்த வருஷம் கண்டிப்பாக போய் சேவிக்கணுங்கிறதுக்காக சொல்லிட்டு இருக்கேன். இப்போ நடந்திருக்கிறது 5ஆம் உற்சவம் 6ஆம் உற்சவம் முடிந்தது. இது ஒரு முக்கியமான உற்சவம். மறுபடியும் 10ஆம் உற்சவம் இறுதி திருநாள் அன்று தான் வைகாசி மாதம் விசாக திருநாள் அன்று தீர்த்தவாரி உற்சவம் நடக்கும். நம்மாழ்வார் நரசிங்க பெருமான் அழகிய சிங்க பெருமானுடைய சன்னதிக்கு எழுந்துருடுவார். அங்கே ஆழ்வாருக்கு திருமஞ்சனம் நடக்கும். நீராஞ்சனம் இந்த ஊரில் இது ரொம்ப பிரசித்தமான ஒரு பிரார்த்தனைன்னு சொல்கிறத விட ஆசையாக நம்மாழ்வாருக்கு பக்தர்கள் செய்யும் தொண்டு. நாம் விளக்கேற்றி பார்த்துருக்கோம். ஆனால் அந்த ஊரில் இன்றைய நன்னாள், அதாவது வைகாசி விசாகத்தன்னைக்கு நிறைய விளக்குகள் வரும். அகல் விளக்கல்ல, வெங்கல விளக்கல்ல, வெள்ளி விளக்கல்ல, தேங்காய் மூடியிலேயே ஏற்றப்படும் விளக்கு. தேங்காய் மூடி வைத்து அதில் நெய் சேர்த்து திரி சேர்த்து ஆழ்வாருக்காக நன்கு ஏற்றி வைப்பார்கள். அதுக்கு தான் நீராஞ்சனம் சமர்ப்பித்தல். நாம் என்ன பிரார்த்தித்துக்கிறோமோ அவசியம் அது நிறைவேறுகிறது. அவ்வளோ ஒரு ஆச்சரியமான உற்சவம் அது. இப்போவும் நீங்கள் ஒன்று செய்யலாம். யாரெல்லாம் ஸ்ரீவைகுண்டம் பக்கம், திருச்செந்தூர் பக்கம், நாகர்கோவில் பக்கம், திருநெல்வேலி பக்கம், தூத்துக்குடி பக்கம் இங்கே இருக்கிறவா எல்லாரும் தாராளமாக 3ஆம் தேதி வரலாம். இப்போ நீங்களாம் பக்கத்தில் தானே இருக்கிறீர்கள். அவசியம் வந்து ஆழ்வாரை சேவித்து
தீர்த்தவாரியில் கலந்து கொள்ளலாம். அப்படின்னா ஆழ்வார் தாமிரபரணி திருச்சங்கணித்துறைக்கு எழுந்தருளுவார். அங்கு போய் சிறு ஆழ்வாருக்குண்டான ஒரு கட்டில் அது போடப்பட்ட ஆழ்வார் அதில் எழுந்தருளிருப்பார். சந்தன திருமஞ்சனம், மஞ்சள் காப்பு திருமஞ்சனம், எல்லா திருமஞ்சனமும் நடந்து அர்ச்சக சுவாமிகள் ஆழ்வார திருக்கைகளிலே எழுந்தருள பண்ணிக்கொண்டு தாமிரபரணி ஆற்று நடுவுக்கு செல்வார்கள். நடுவே போய் ஆழ்வாருடைய திருமேனியோட தீர்த்தவாரி கண்டருள்வார்கள். தீர்த்தவாரி என்னால் அப்படியே ஆழ்வார் தாமிரபரணிக்குள் அமிழ்வார். அப்போ அவர் திருமேனியில் பட்ட நீர் அது பின்னோக்கி ஓடி வர நாம் அனைவரும் அதில் நீராடி ஆழ்வாருடைய பிரசாதத்தை பெறலாம். இந்த உற்சவம் ரொம்ப முக்கியமான உற்சவம். தடக்கென்று நாம் சேவிச்சுட்டே இருக்கிறச்சே ஆழ்வார் அப்படியே உள்ள அமிழ்கிறார், வெளியிலே வருகிறார். ஆழ்வார் திருமேனிப்பட்ட தீர்த்தம் நம்ம பேரில் பட்டுதுன்னு வச்சுங்க, அவருக்கு இருந்த காதல், அவருக்கு இருந்த பக்தி அதில் ஒரு துளியாவது நம்மை அடையாதா? ஆக ஆழ்வார் திருநகரில் இந்த உற்சவம் அவதார உற்சவம், ரொம்ப முக்கியமான உற்சவம். இப்போ இன்றைக்கி ரெண்டு நம்ம பார்த்தோம். ஒன்று வராகப் பெருமானுடைய உற்சவம் ஸ்ரீமுஷ்ணம் பார்த்தோம், மற்றொன்று ஆழ்வார் திருநகரிய பத்தினது. இந்த ரெண்டையும் எதற்காக தெரியுமோ சொன்னேன்? நம்மாழ்வாருக்கு வராகப் பெருமானிடத்துல தான் பெருங்காதல். இருங்கற்பகம் சேர் வானத்தவர்க்கும் அல்லாதவர்க்கும் மற்றெல்லாயவர்க்கும் ஞானப்பிரானை அல்லாலில்லை நான் கண்ட நல்லதுவே. வராகப் பெருமான் தான் எல்லாருக்கும் உபாயம். அவன் திருவடியை பற்றுங்கோ, மற்ற பெருமானெல்லாம் கூட இருக்கட்டும். வராகர் தானே பூமாதேவி பெரிய கடலிலே அமிழ்ந்து போக அவளை தூக்கி எடுத்து தன் திருமடியில் வைத்தவர். பூமியையே காப்பாற்றி கொடுத்த வள்ளல் வராகப் பெருமான் தானே. அப்படி இருக்கும்போது அவன் திருவடிகளைத்தானே நாம் பற்ற வேண்டும். சென்னைக்கு அருகிலேயே திருவெடவெந்தைங்கிற திவ்யதேசம், அங்கே போனால் வராகப் பெருமான் எழுந்துருள் இருக்கிறார். நித்திய கல்யாண பெருமாள்னு அவருக்கு திருநாமம், அல்லது வராகப் பெருமான்னு திருநாமம். திருவிடவெந்தையில் சேவித்து கொள்ளலாம். அப்படியே நேர போனோம்னு வச்சுக்கோங்க, திருக்கடன்மல்லை மகாபலிபுரம், அங்கே திருவலவெந்தை வலது திருமடியிலே நாச்சியாரை எழுந்துருள பண்ணிக்கொண்டு பெரிய வர்ண திருக்கோலத்தோடே வராகப் பெருமான் எழுந்துருளி உள்ளார். அப்போ திருவலவெந்தையும் பக்கத்தில் தான், திரு இடவெந்தையும் பக்கத்தில் தான். தெற்கு கோடியில் திருநெல்வேலி பக்கம் இருக்கிறவாள்லாம் தாராளமாக ஆழ்வாரை சேவிச்சுங்கோ. என்னைக்கு வராக ஜெயந்தி வருகிறதோ அன்றைக்கு சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிறவா என்ன நீங்கள் கோவிச்சக்கூடாதே. தெற்கு இருக்கிறவா வந்து சேவிக்கிறதுக்கு இடம் சொன்னீர், வடக்கு இருக்கிறவா எங்கே போக வேண்டும்னா நம்மாழ்வாரால் பாடப்பற்ற திருத்தலங்கள் தான். ஸ்ரீமுஷ்ணம் சேவித்து கொள்ளலாம், திருக்கடன்மல்லை சேவித்து கொள்ளலாம், திருவிடவெந்தை சேவிக்கலாம். இதெல்லாம் வராக க்ஷேத்திரங்கள். ஏன் திருமலை திருப்பதி அதுவே ஆதி வராகப் பெருமானுடைய க்ஷேத்திரம்தான். இந்த வராகனையே பற்ற வேண்டும் என்று நம்மாழ்வார் பாசுரம். என்ன அவருக்கு அவன் பால் அவ்வளவு ஈர்ப்பு, ஏன் அவரை மட்டும் பற்ற சொல்லுகிறார்? அந்த அர்த்தம்தான் இப்போ நாம் பார்க்க போகிற விதுரநீதி ஸ்லோகத்தில் உள்ளது. விதுரர் சொல்லுகிறார், ஒருத்தன் நல்லவனாக இருக்கார், அவர் நல்ல புத்திசாலியாக இருக்கார். அவருக்கு ஒரு தப்பு பண்ணிவிட்டு அவர் நம்மளை மறந்து விட்டார், இனிமேல் நம்மளை ஒன்றும் பழி தீர்க்க மாட்டார் என்று நினைத்துன்னு திருப்தியாக இருந்துடாதே. வெகு காலம் கழித்து கூட அவர்களால் உனக்கு தீமை ஏற்படலாம், ஜாகிரதையாக இருந்துக்கோ. இது இப்போ விதுரர் சொல்கிறார். ஏன்னா இன்னைக்கு பாண்டவர்கள் நல்லார்கள், அவர்களுக்கு திருத்தராஷ்டிரன் தப்பு பண்ணிவிட்டார், தர்மபுத்திரன் எதிர்க்க போகிறது இல்லை, கண்டிப்பாக தன்னுடைய பெரியப்பா சித்தப்பாங்கிறதுக்காக அவன் விட்டுட போகிறான் அப்படின்னு விட்டுடுவான், நாம் தப்பிச்சு விடலாம். துரியோதனாதினர் முதலானோர் ரொம்ப நன்னா வாழ்வார்கள் என்று திருத்தராஷ்டிரன் நினைத்து கொண்டால் தப்புன்னு சொல்கிறார். பாண்டவர்கள் நல்லவர்கள், இன்று நல்லவர்கள், ஆனால் என்னைக்கானும் ஒரு நாள் தீயவர்களாயிட போகிறதில்லை. ஆனால் அவர்களுடைய அந்த நல்ல பண்பே உன்னை எரித்து விடும். அதனால் ஒரு நல்லவனுக்கு தப்பு பண்ணிவிட்டு ரொம்ப நாள் ஆயிடுத்து, அதனால் ரொம்ப தூரத்தில் இருக்கோம், தப்பித்தோம் என்று நினைக்காதே. நெடுநாள் கழித்து ஞாபகம் வைத்து கொண்டு அவர்கள் துன்பம் கொடுப்பார்கள். அபகிருத்திய புத்திமதோ தூரஸ்தா அஸ்தி அஸ்மி இதி நாஸ்வசேத் தீர்கௌ புத்திமதோ பாஹு யாப்யாம் ஹிம்சதி ஹிம்சிதா. புத்திமான்களுக்கு நான் தப்பு பண்ணிட்டு நான் ரொம்ப தூரத்தில் இருக்கிறேன், ஆகையால் ஒன்றும் எனக்கு வராது என்று நம்பிக்கையோடு இருக்காதே. தீர்கௌ புத்திமதோ பாஹு, நல்ல புத்திமான்களுடைய கைகள் வெகு நீண்டவை, அவர்கள் எவ்வளவு தூரத்தில் எவ்வளவு நாளானாலும் அதனால் உனக்கு தீங்கு நேரிடும், ஜாகிரதையாக பார்த்துக்கோ. இப்போ இதுக்கும் வராகனுக்கு என்ன சம்பந்தம்னு பார்க்குறீங்களா? இன்னி வரைக்கும் இதை பார்த்துட்டோம்.